ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்கங்க. அது தெரிஞ்சதுமே வெண்ணிலா ஆக்சிடெண்ட்டில் கண்மணியோடைய உயிர் போகலைன்னதும் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா, நானே கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் போல் வேடம் அணிஞ்சிக்கிட்டு வராங்க. ஆனால் கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கும்போது போகிறாங்க. உள்ளே போயிட்டு கண்மணியை கொலை பண்ணலான்னு போகும்போது பார்த்தாக்கா கண்மணி அந்த பெட்டில் இல்லைங்க. நல்ல வேலை அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிஸ்டருங்க எல்லாம் கண்மணியை ஸ்கேன் எடுக்க கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸ்கேன் எடுக்க கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த சிஸ்டர் ஒருத்தவங்க வராங்க. இங்கே கண்மணியோடைய ரிலேஷன்லாம் யார் அப்படின்றாங்க. அப்போ தான் வெண்ணிலா பார்க்குறாங்க. பார்த்தா அன்போட ஃபேமிலி எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. உடனே ஜீவா ஃபேமிலியும் இருக்கிறாங்க. உடனே கண்மணி பார்த்துட்டு, ஓஹோ எல்லாம் ஒட்டு மொத்தமாக இங்கே தான் இருக்கீங்களா கூட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர் இங்கே கண்மணியோடைய ஹஸ்பண்ட் யாருன்னு ஜீவாவை கேட்குறாங்க. நீங்களா ஹஸ்பண்டுன்னவோ ஜீவாவும் அமைதியாக இருக்கிறாரு, அன்பும் அமைதியாக இருக்கிறாரு. அப்போ உடனே கண்மணிக்கு டவுட் வருது. ஏன் கண்மணியோடைய ஹஸ்பண்ட் யாருன்னு ஜீவாவை கேட்குறாங்க, ஆனால் அன்பு ஏன் அமைதியாக இருக்கிறாரு, ஜீவா ஏன் அதில் கையெழுத்து போடுறாரு ஃபார்மில் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவங்களுடைய ட்ராமாவை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ கண்மணியை போட்டு தள்ள வேண்டாம், இவங்க ட்ராமா என்ன தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்கங்க. கண்மணியையும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அன்புடைய அம்மா திட்டுறாங்க. ஏண்டா அன்பு, அங்கே கண்மணியோடைய வீட்டுக்காரி யாருன்னு கேட்டதும் ஜீவாவை பார்த்து கேட்கும்போது, நீ ஏண்டா அமைதியாக இருக்கிற, எதுக்கு நீ அங்கே இருந்துக்கிட்டு அமைதியாக இருந்து எங்களை எல்லாருமே சங்கடப்படுத்தினியாடா, அவள் தான் உன் பொண்டாட்டின்னு சொன்னா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அன்பு என்ன சொல்கிறாருன்னா, அம்மா அவள் தான் என் பொண்டாட்டின்னு எப்படிம்மா சொல்கிற, அவள் நம்ம வீட்டில் நம்ம பாட்டியை எதிர்த்து பேசினதுக்கு நம்ம பாட்டிக்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னேன். அதை விட்டுட்டு சாரி கேட்காம வீட்டை விட்டு கோச்சிட்டு இப்படி முடண்டு பிடிச்சிக்கிட்டு அவள் யாரோ மாதிரி வாழ்ந்துட்டுருக்கா. அப்படி வாழும்போது அவளுக்கே விருப்பம் இல்லாமல் நான் எப்படிம்மா அவளை என் பொண்டாட்டின்னு சொல்ல முடியும், சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கண்மணியை ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததும் ஜீவா சங்கட்டமான நிலையில், சாரி கண்மணி, நீ என்னால் தான் ஆக்சிடெண்ட் ஆகின, நீ ஒரு வாட்டி கூப்பிட்டப்பவே நான் நின்று இருந்தேன்னா நீ என் பின்னாடியே ஒடியாந்துருக்க மாட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டாம், லீவ் எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஜீவா என்னை நோயாளி மாதிரி பார்க்குறீங்க, எதுக்கு என்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டான்னு சொல்கிறீங்க, நான் நல்லா தானே இருக்கேன், நான் வரேன் ஜீவான்றாங்க கண்மணி. இல்லை கண்மணி, நீ வர வேண்டாம், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கண்மணியோடைய ஃப்ரெண்டு ஜீவா இருக்கிறார்ல, அவங்க அம்மாவும் ஜீவாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அன்புவை அவங்க அம்மா சிவகாமி கண்மணியை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் வரமாட்டேன்றாரு. பரவாயில்ல வாடா, அவங்க ஃப்ரெண்டு எல்லாரும் போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு சிவகாமி என்ன பேசுகிறாங்கன்னா, கண்மணி எப்படிம்மா இருக்குது உனக்கு அப்படின்றாங்க. நல்லா இருக்குது உடம்பு அப்படின்னு கண்மணி சொல்ல, அவங்க என்ன சொல்லி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீ ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கடந்த உடனே உன்னை பார்த்ததும் உன் ஃப்ரெண்டோட ஃபேமிலி இருந்தாங்கம்மா, அவங்களுக்காகவே நாங்கள் வெளிப்படையாக அழ முடியாமல் யாரோ மாதிரி ஒதுங்கி நின்னோம், எனக்கு அது சங்கட்டமாக இருந்தது, நான் இப்போ என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, அதெல்லாம் விடு, இப்போ பண்ண பாவத்தை விட நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனே தெரியலப்பா, அந்த பாவம் எல்லாம் என்னை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது, நான் உனக்காக தாம்மா வேண்டிகிட்ருக்கேன், நீங்கள் 2 பேரும் எப்போ தான் சேருவீங்கன்னு தெரியல, நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்மணியும் அமைதியாக மௌனமாக இருக்கிறாங்க. அப்புறம் அன்பும் கண்மணியும் பேசிக்கவே இல்லை. ஏன்னா அன்பு தான் கண்மணியை ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றிருக்கிறாரு. உடனே அவங்க 2 பேரும் பேசிக்கிறதுக்காக பவித்ராவும் கார்த்தியும் பிளான் பண்ணுறாங்கங்க. எல்லாரையும் கண்ணை காமிச்சு எல்லாம் வெளியே போங்க, அவங்க 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டோன்னு பிளான் பண்ணுறாங்க. அதனால் ஒருத்தர் கீரை ஆஞ்சி தரேன்ட்டு போகிறாரு, ஒருத்தர் சூப்பு வைக்க போகிறாங்க, ஒருத்தர் பொற்கோழி கொண்டு வரேன்னு போகிறாங்க, ஒருத்தர் மெடிக்கலுக்கு போகிறாங்கங்க. கண்மணியும் அன்பாக பேசிப்பாங்களா இல்லை திரும்பவும் சண்டை போட்டுப்பாங்களான்னு காத்திருப்போம். நன்றி, பாய்.